பிரேக்ஃபாஸ்ட்க்கு டின்னருக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கணும், அதே சமயத்துல ரொம்ப ஃபில்லிங்கா இருக்கணும், ரொம்ப ஹெல்தியா இருக்கணும், வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த டிஷ் ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு முதல்ல ஒரு கடாயில கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சமா கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா தாளிச்சுக்கலாம். இது நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா நான் கேரட் அண்ட் வெங்காயம் இது ரெண்டுத்தையும் சின்ன சின்னதா பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். சோ அதை இதுல சேர்த்துக்கலாம். இதுல நம்ம இன்னும் நிறைய வெஜிடபிள்ஸ் கூட சேர்க்கலாம். கேபேஜ், பீன்ஸ் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கூட கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். பட் நான் இன்னைக்கு கேரட் மட்டும் தான் சேர்த்திருக்கேன். இதை நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுட்டு கொஞ்சமா இதுல கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த உப்பு சேர்க்கறதுனால வெஜிடபிள்ஸ் ரொம்ப ஈஸியா குக் ஆகிரும். அடுத்து இதுல ஒரே ஒரு பச்சை மிளகாவை நல்லா கீறிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இதோட பிளேவர் இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா இது பாத்தீங்கன்னா சம்பா அரிசியில செஞ்ச அவல் ரொம்ப பிளாட்டா இருக்கும். இது தண்ணியில எல்லாம் சேர்த்து நம்ம நார்மல் அவல் குக் பண்ற மாதிரி குக் பண்ண முடியாது. இது பாத்தீங்கன்னா ரொம்ப தின்னா இருக்கும். சோ இந்த வெஜிடபிள்ஸ்ல இருக்கிற தண்ணியிலே பாத்தீங்கன்னா இது வெந்துரும். சோ இந்த தண்ணியை அப்சர்வ் பண்ணியே இது பாத்தீங்கன்னா நல்லா குக் ஆகிடும். இந்த அவலை இந்த வெஜிடபிள்ஸ்ல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த தண்ணி ஃபுல்லா இந்த அவல் அப்சர்வ் பண்ணிரும். இப்போ இதுல கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணி ஊத்திராதீங்க. லேசா தண்ணி தெளிச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட டேஸ்ட் ரொம்ப அமேசிங்கா இருக்கும், ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். வெயிட் லாஸ் டயட்ல இருக்கிறவங்க, ரொம்ப ஹெல்தியா சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்தி, அதே சமயத்துல ரொம்ப ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். சின்ன பசங்களுக்கும் கண்டிப்பா கொடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.